அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான். அதாவது ஒரு மாமரம், ஒரு பெரிய மாந்தோப்பில் இருந்தது மாமரம். எல்லா மரங்களையும் விட இது மிகவும் பெரிதாக, இலைகள் அப்படியே கொழுந்து பச்சை பசேரென்று இருந்தது. அனைவருடைய மனதையும் கவர்ந்தது. பழுத்த மாம்பழங்கள் தொங்கியது, காய்கள் தொங்கியது, இலைகள் நிரம்பியிருந்தது. அழகாக இருந்தது பார்ப்பதற்கே. அதை அந்த வழியாக பறிக்க செல்லும் தோட்டத்தில் வேலை செய்பவர்கள் அதை நின்று பார்த்து கொண்டு பிறகுதான் அந்த பழத்தை பறிப்பார்கள். அப்பொழுது மேலே இருந்த ஒரு இலை அழகாக இருந்தது. மிகவும் கொழுந்தாக பச்சை பசேல் என்று அழகாக இருந்தது. அது கீழே உள்ள வேரை பார்த்து, நீ என்ன மண்ணுக்குள் புதைந்து கிடக்கின்றாய், இப்படி காஞ்சிருக்கின்றாய், பார்ப்பதற்கே அழகில்லாமல் இருக்கின்றாய், சே அப்படி என்றது. வேறும், ஆமா, நீ உச்சியில் இருப்பதால் நீ அழகாக இருக்கின்றாய், எல்லா இலைகளையும் விட நீ பச்சை பசேல் என்று கொழுந்தாக மிகவும் அழகாக இருக்கின்றாய் என்று சொல்லிவிட்டு உள்ளுக்குள் மனம் வருந்தியது. வருந்தினாலும் தன்னம்பிக்கை இருந்தது. நாம் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கிறோம், நமக்கு அழிவு இருக்காது என்று. திடீரென்று சூறாவளி காற்று வீசியது. அந்த காற்றில் இலைகள் அனைத்தும் கிழிந்து கீழே விழுந்தது. விழுந்து 2 நாட்களில் அது காய்ந்து விட்டது. அப்பொழுது இந்த வேர் மட்டும் சூறாவளி காற்றில் எதுவும் ஆகவில்லை. ஏனென்றால் அது நன்றாக மண்ணை பிடித்து கொண்டிருந்தது, ஸ்ட்ராங்காக. அதுக்கு எதுவுமே ஆகவில்லை. அது நினைத்து கொண்டது, இனி மீண்டும் நாம் வசந்த காலத்தில் இலைத்தலைகளை துளிர்விடச் செய்வோம். அதாவது இதிலிருந்து என்ன தெரிகின்றது, மறைமுகமாக உழைப்பதும், ஆடம்பரமில்லாமல் உழைப்பதும், ஆர்ப்பாட்டமில்லாமல் உழைப்பதும், யாருக்கும் தெரியாமல் மற்றவர்களுக்கு ஆர்ப்பாட்டமில்லாமல் உதவி செய்வதும் என்றுமே நல்ல குணங்கள் நிறைந்த, மனத்துக்கு மட்டுமல்ல, நல்ல குணங்கள் நிறைந்த மனிதர்களுக்கு என்றுமே அழிவென்று சீக்கிரம் இருக்காது. இந்த நீதியை நாம் தெரிந்து கொள்கின்றோம். நன்றி. வி.எஸ். ரோமா.